கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராய பலி எண்ணிக்கையானது 36 உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36 உயர்ந்துள்ளது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து சேலம், விழுப்புரம், புதுச்சேரி, ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 36 உயர்ந்துள்ளது. குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழப்பு எண்ணிக்கையானது 9 உயர்ந்துள்ளது. தற்போது நாகப்பிள்ளை என்பவர் தற்போது உயிரிழந்த நிலையில் தற்போது உயிரிழப்பானது 9 உயர்ந்துள்ளது. தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த வண்ணம் உள்ள நிலையில் இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை, அதாவது தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். குறிப்பாக விஷசாராயம் குடித்தவர்களுக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது உயிரிழந்த எண்ணிக்கையானது தற்போது 9 உயர்ந்துள்ளது. அது இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் இல்ல. இப்போ நான் வந்து பந்தோபஸ்து தான் பண்ணேன். 7 எஸ்பிஸ் போட்டிருக்கோம். டிஐஜி சைட் அவங்களுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீஸ் இருப்பாங்க. இல்லை என்கிட்ட கள்ளக்குறிச்சி டவுன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். எஸ்பிஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட் ஜோன் அண்ட் சவுத் ஜோன் வந்திருக்காங்க. பாதுகாப்பு டவுன் முழுக்க பாதுகாப்பு போட்டிருக்கோம். இப்போ பாடி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. அது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்.